நீட் வேணுமா? வேண்டாமா? அப்படின்னு கேட்டா, வேண்டாம். ஏன் அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம 12 இயர்ஸ் படிச்சதுக்கே என்ன ஒரு வேல்யூன்னு தெரியாம போயிடுச்சு. நம்ம இப்ப 12 இயர்ஸ் படிக்கிறோம். நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸ் இப்ப தமிழ்நாடுனா தமிழ்நாடு சிலபஸு, ஆந்திரானா ஆந்திரா சிலபஸ் இப்படி நம்ம எல்லா சிலபஸும் நம்ம படிக்கிறோம். படிச்சதுக்கப்புறம், அந்த ஒரு 3 மணி நேரம் தான் என்னுடைய மருத்துவ கனவ தீர்மானிக்குமா? அப்படின்னு கேட்டா, அதுதான் நம்மளுக்கெல்லாம் கேள்விக்குறியா இருக்கு. அந்த ஒரு 3 மணி நேரமா என்னுடைய மருத்துவ கனவ வந்து அதுதான் பூர்த்தி செய்யணுமா? அப்ப நான் 12 வருஷம் எதுக்காக படிச்சேன்? அப்ப அந்த 12 வருஷமும் எனக்கு நீ என்ன பண்ணியிருக்கணும்னா, நீ நீட்டுக்கு என்ன ஒரு சிலபஸ் கொண்டு வரியோ, அதே சிலபஸ நீ இங்கேயும் கொண்டு வந்திருக்கணும். ஒண்ணு நீட் தேர்வுல உள்ள அந்த அந்த சிலபஸ்ல மாநில பட்டியலுக்கு மாத்தணும் இல்லன்னா. எப்படின்னா, ஸ்டேட் போர்டுல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் வந்து எனக்கு அதுல கேட்கணும். அப்படி இல்லாம சிபிஎஸ்இ சிலபஸ் எடுத்து அந்த ஒரு 3 மணி நேரம் தான் என்னுடைய வாழ்க்கைய தீர்மானிக்கும் அப்படின்னா, அப்படியேப்பட்ட நீட் எங்களுக்கு வேண்டாம். இப்ப போராட்டம் வந்து இப்ப தான் வெடிச்சதா அப்படின்னு கேட்டா, இப்ப மட்டும் இல்ல. ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே தமிழ்நாடு தொடர்ந்து எதிர்த்துச்சு. நீட்ட முதல்ல எதிர்த்து கேள்வி கேட்ட மாநிலம் தமிழ்நாடு தான். நீட்ட மிகப்பெரிய பேசு பொருளாக்குனதும் தமிழ்நாடு தான். ஆனா, இப்ப ஏன் இந்த போராட்டம் ரொம்ப வெடிச்சது அப்டின்னா, இந்தியா முழுக்க இன்னைக்கு வெடிச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, இதில நடக்கக்கூடிய அவல நிலைகளும், இதில நடக்கக்கூடிய தொடர் மரணங்களும் தான். அனிதாவுல தொடங்கி, இன்னைக்கு எவ்வளோ உயிர்கள நம்ம இழந்திருக்கோம். இப்ப இங்க இன்னொரு கேள்வி என்ன அப்டின்னா, இத வந்து மருத்துவத்துக்கான ஆகச்சிறந்த தகுதி தேர்வுன்னு சொல்லிட்டு இன்றைய மத்திய அரசு, பாஜக அரசு சொல்றாங்க. ஆனா, அந்த தகுதி தேர்வு தான் 82 முறை இதுவரை நீட் வினாத்தாள் கசிஞ்சிருக்கு. எப்படி இது கசிய முடியும்? அதாவது ஒரு மருத்துவம் படிக்கணும்னா, அதுக்கு இந்த தகுதி தேர்வை எழுதி தான் ஆகணும். அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு, அந்த தகுதி தேர்வை, அந்த வினாத்தாளை கசிய கசிய விட்டுட்டு, அதக்கூட பாதுகாக்க தகுதி இல்லாத நீங்கள் எல்லாம் தகுதி தேர்வு நடத்தலாமா? அதுதான் எங்களுடைய கேள்வி. வினாத்தாள் கசியறதே தடுக்க முடியல. அந்த ஒரு கெப்பாசிட்டியே அவங்களுக்கு இல்ல. அப்புறம் அவங்க எப்படி எங்களுடைய கெப்பாசிட்டிய அவங்க எப்படி தீர்மானிக்க முடியும்? அப்படிங்கிற கேள்வி எங்களுக்குள்ள இருக்கு. ஓகே. நீட் தேர்வு வேணுமா? வேணாமான்னு கேட்டா, எனக்கு வந்து வேணான்னு தான் சொல்வேன். ஏன்னா, ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நீட் வரும்போது, தமிழ்நாடு வந்து இப்ப வரைக்கும் தொடர்ந்து எந்த ஒரு சமரசமும் இல்லாம வேணான்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். நெறைய பேர் இப்ப வந்து நம்ம கருத்துக்கள் வந்து நீட் வேணான்னு சொல்லி, அங்க ஒரு முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி டெல்லியில ஜந்தர் மந்தர்ல போராடுறதுக்கு, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மாணவர்கள் தொடர்ந்து ஆதரவு குரல் குடுக்கும்போது, நீங்கலாம் படிச்ச மாணவர்கள் தானே, உங்களுக்கு அந்த அடிப்படை புரிதல் கூட இல்லையா? ஏன் வந்து இந்த தகுதி தேர்வு மூலியமா நல்ல டாக்டர்ஸ் தானே வராங்க. நீட் தேர்வுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தன அரசு பள்ளி மாணவர்கள் வந்து நீட் தேர்வுல தகுதியானாங்க. இப்ப எத்தன பேர் வந்து தகுதியாயிருக்காங்கன்ட்டு எனக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, ஃபோட்டோ எடுத்து அனுப்புறாங்க. அந்த வரலாறு கூட தெரியாம நீங்கலாம் எதுக்கு படிக்கிறீங்க? அப்ப நீங்க வந்து படிக்க வேணாம், படிக்க போறீங்களா? மாடு மேய்க்க போறீங்களா? இப்படிலாம் வந்து கேள்வி கேட்கறாங்க. நீட் வந்து எதுக்கு வேணும், வேணாங்கிறத ஒரு அடிப்படை புரிதல் வந்து இருக்கணும். ஏன்னா, மேலோட்டமா பார்த்துட்டு நீட் வந்து நல்லது தானே. இன்ஜினியரிங்க்கு வந்து ஜேஇ இருக்க மாதிரி, யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சிலாம் எழுதுற மாரி ஒரு தகுதி வாய்ந்த ஒரு தேர்வு தானே நீட்டுன்னு சொல்றாங்க. நீட்டுங்கிறது வந்து ஒரு தகுதி வாய்ந்த தேர்வே கிடையாது. அத நடத்துறவங்களும் தகுதியற்றவர்கள் தான். அது தேவையே கிடையாது. ஏன்னா நீட்டுங்கிறது எப்படின்னா வந்து இந்தியா முழுக்க ஒரே பாடத்திட்டம் எல்லா மாணவர்களுக்குமே இருந்தா, அந்த நீட் வைக்கிறது நியாயம். சிபிஎஸ்சில இருக்கிற பிள்ளைங்க வந்து படிக்கிற பாடத்திட்டம் வேற. நம்ம வந்து சாதாரண அரசு பள்ளிகள்லயும், மத்த பிரைவேட் பள்ளிகள்லயும் படிக்கிற மாணவர்கள் படிக்கிற பாடத்திட்டம் வேற. அப்படி இருக்கும்போது வேற வேற பாடத்திட்டம், வேற வேற எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கிற ஒரு மாநிலத்திலேயோ, ஒரு நாட்டுல ஒட்டுமொத்தமா ஒரே தேர்வ வச்சு, அது மூலியமா வந்து மாணவர்கள வந்து தகுதிப்படுத்தி எடுக்கிறதுங்கிறது ஒரு முட்டாள்தனமான சிஸ்டம் தான் நான் சொல்வேன். ஏன்னா வந்து அப்போ வந்து என்ன சொல்வாங்கன்னா, அப்போ வந்து சிபிஎஸ்இ அந்த மும்மொழி கொள்கை, நீங்க எங்களோட சென்ட்ரல் போர்ட் சிலபஸ வந்து அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதுதானே. தமிழ்நாடு அதுக்கும் ஒத்து வர மாட்றீங்க, இதுக்கும் ஒத்து வர மாட்றீங்க. நீங்க வந்து உங்களுக்குள்ள அரசியல் பண்ணி மாணவர்களோட வாழ்க்கையை கெடுக்குறீங்கன்னு சொல்லி நெறைய பேர் சொல்வாங்க. அதுல தான் வந்து நம்ம மத்திய அரசோட ஒரு பெரிய சூழ்ச்சியே இருக்கும். இப்ப வந்து நீங்க தமிழ், இங்கிலீஷா மாத்த போறீங்க. நீட்டுக்கு வந்து என்ன சிலபஸ் வரப்போகுது? மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி மட்டும் தானே நாங்க மாத்த போறோம். அதுக்கு நீங்க ஒத்துக்க வேண்டியதானே கேட்பாங்க. பின்னால இங்கிலீஷ்ல வந்து உங்களுக்கு வந்து பிள்ளைங்களால அரசு பள்ளியில இருக்கிறவங்களால இங்கிலீஷ் வந்து எங்க கூட ஈக்குவலா வந்து உங்க பிள்ளைங்களால போட்டி போட முடியல. அப்ப அதையும் சிபிஎஸ்சில உள்ளதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்ப தமிழையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி இப்ப கன்கரண்ட்ல லிஸ்ட்ல இருக்கிற அந்த கல்வியை பொது பட்டியலுக்கு எப்படின்னா வந்து மத்திய பட்டியலுக்கு எடுத்துருவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒன்றிய அரசு என்ன பண்ணும்னா, மாநில அரசுகளோட உரிமையை எப்படியெல்லாம் பறிக்கணும்னு திட்டம் போட்டு ஆண்டாண்டு காலமாக ஒண்ணுத்தையும் அவங்க வந்து மெதுவா தெள்ள தெளிவா காய் நகர்த்திட்டு இருக்காங்க. அதுக்கு பகடக்காயா தான் இங்க சில மாணவர்கள் புரிதல் இல்லாம நம்ம வந்து நீட் நல்லது தானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். நீட் வந்து வேணுங்கிறது வேணும் வேணாங்கிறத தாண்டி அதுல என்ன அரசியல் இருக்கு, அது எதுக்காக இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வராங்கன்னு நம்ம வந்து பார்க்கணும். நீட் வந்து வைக்கிறது தான் வைக்கிறாங்க, அதை கொண்டு வந்து திணிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணாலும் அது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறனால திரும்ப நம்ம ஸ்டேட் லிஸ்ட்க்கு மாட்டோம்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது நடக்கிற வரைக்கும் என்னன்னா, இப்போ 7.5 இடஒதுக்கீடுல தான் அரசு பள்ளி மாணவர்கள் போயிட்டு இருக்காங்க நீட்ல.
இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்கணும். நீட் வந்து வேணும், வேணான்னு சொல்றோம்னா, அந்த ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எதுக்காக இந்த ப்ராசஸ்லாம் நடந்துட்டு இருக்கு? எப்படி வந்து ஒன்றிய அரசு வந்து ஒட்டுமொத்தமா ஒரு சர்வாதிகார ஆட்சியை நிலைநிறுத்தணும்னு பார்க்குறாங்கன்னு சொல்லி, நம்ம மாணவர்கள் எல்லாமே ஒரு அடிப்படை புரிதலோட இருக்கணும். வேணாமான்னு கேட்டா, ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி வேணான்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் வைக்கலாம். இப்போ டிபேட்டே நடக்க முடியாது. ஏன்னா நீட் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாத அளவுக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க. நீட் இப்ப டாக்டர் ஆகணும்னா நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். 12th முடிச்சுட்டு இப்ப டாக்டர் ஆகணும் அப்படின்னா, நம்ம ஒரு 2, 3 இயர்ஸ் வேஸ்ட் பண்ற மாரி இருக்கும். ஒரு 1 இயர் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றவங்க வந்து ஃபுல்லா எஃபர்ட்ஸ் போட்டு ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பா சான்ஸே இல்ல உள்ள போறதுக்கு. 2வது வருஷமும் ட்ரை பண்ணுவாங்க. 3வது வருஷம் எனக்கு தெரிஞ்சவங்க இப்போ 3வது வருஷம் ஒருத்தவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க கஷ்டப்பட்டு அவங்க எஃபர்ட்ஸ் எல்லாமே போட்டு இந்த மாதிரி கொண்டு வர்றப்ப 2 தடவை பேப்பர் லீக்குடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எந்த மாதிரி ஒரு அரசு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே புரியல. 2 தடவை மொத்தம் வந்து 5 வருஷத்துல 7 முறை பேப்பர் லீக்குடு. 7 முறை பேப்பர் லீக்குடு அப்படின்னா 9 மாசத்துக்கு ஒரு தடவை பேப்பர் லீக்குடு ஆயிருக்கு. இதையே அவங்களாட்டி ஒரு பேப்பர் லீக் ஆகிறதே தடுக்க முடியல. இவங்க எப்படி நம்ம நாட்டை வந்து ஒரு முன்னோக்கி கொண்டு போவாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. நம்ம ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம நீட் வேணாம்னு சொல்லியிருந்தா இப்போ நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ தான் இந்த நீட் உள்ள வந்துச்சு. அப்போ வந்து நம்ம இதுக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ண மாதிரி நம்ம நீட்டுக்கும் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருந்தா அப்பயே ஒரு நீதி கிடைச்சிருக்கும். அது அப்பயே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நீட் வந்து இப்போ 2019 17 அந்த 17 நினைக்கிறேன். 17 நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அவங்க எடுத்தோடனே கொண்டு வந்து திணிக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக திணிச்சு 2019 கட்டாயங்கிற மாதிரி ஆயிடுச்சு. 2019, 20, 21, 22, 23, 24 அப்படியே நெருக்கி கொண்டு வந்துட்டாங்க. இதில் வந்து நீட்டு இப்போ ஓட்டு கேட்குறப்ப என்ன மாதிரி சொல்லிடுறாங்கன்னா, நீட்டை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எலெக்ஷன்ஸ் வரப்போ நீட்டை எங்கள்கிட்ட பேன் பண்ணுறதுக்கு வந்து எங்கள்கிட்ட ஐடியாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்றாங்க. இவங்களும் என்ன நினச்சிட்றாங்கன்னா, நீட்டை பேன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்றாங்க. ஆக்சுவலாக அது முடியாது. அது ஏன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வருது. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு 7 தடவை பேப்பர் லீக் ஆகிறதையே தடுக்க முடியலன்னா அவங்க எப்படி வந்து நாட்டை முன்னோக்கி நகர்த்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியல. என்னை பொறுத்தவரையும் நீட்டு வந்து வேணுமா வேணாமான்னு கேட்டால் வேணாம். ஏன்னா வந்து சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்க மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக குவாலிஃபை நீட்லேருந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா 7.5% நினைக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு வந்து நீட்லேருந்து பாஸ் ஆகி போய் டாக்டர் படிக்குது. 7.5 7.6 7.5 அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது எப்படி இருக்குன்னா, பணம் இருக்கிறவன் வந்து படிச்சுக்கலாம், பணம் இல்லாதவன் ஒதுங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றது இருக்கு. சிபிஎஸ்சியில் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும்? அப்படி இல்லைன்னா அவங்க இப்படி தள்ளுறாங்களான்னு தெரியல. யாரும் கவர்மெண்ட் ஸ்கூல் போகாதீங்க, எல்லாமே ப்ரைவேட் ஸ்கூல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இல்லை, இவர் சொன்னார் ஆக்சுவலாக வந்து தமிழ்நாடு வந்து பேன் பண்ணுவாங்க, ரகசியம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து நான் ஒத்துக்கிறேன். அவங்க சொல்லி ஒரு விஷயம் சொல்லி வந்தாங்க. ஆனால் என்னன்னா அவங்க அதுக்கு முயற்சியே எடுக்கலையா அப்படின்னு கேட்டால் நான் வந்து எடுத்தாங்கன்னு தான் சொல்லுவேன். இல்லைடா சொல்கிறாங்க, அதான் முயற்சி எடுக்கலையா. அதுக்கு என்னென்ன பண்ணாங்கன்னா 2 வாட்டி அசம்பிளியில் வந்து பில் பாஸ் பண்ணியிருக்காங்க, 2 வாட்டி ஆளுநர்கிட்ட போய் கொடுத்துருக்காங்க. ஆளுநர் கடப்பில் போட்டார். ஆளுநர் கடப்பில் போட்டதை மறுபடியும் குடியரசுத் தலைவர்கிட்ட போய் கொடுத்து அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களால முடிஞ்ச முயற்சிகள் பண்ணாங்க. 2024 காங்கிரஸ் வருங்கிறத நம்பினாங்க. அது எல்லாமே அது பிரேக் ஆச்சு. ஓகேங்களா? நீங்கள் முயற்சி இதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை. இப்போ ஜெயலலிதா வந்து நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ ரிசர்வேஷன் தெரியுமா எல்லாருக்கும்? 69 தெரியும்ல எல்லாருக்குமே. ரிசர்வேஷன் வந்து 69%. மற்ற ஸ்டேட்லலாம் எவ்வளோன்னு தெரியுமா? தெரியுமா? மற்ற எல்லா ஸ்டேட்லையுமே 50% தான். இந்த 69% ஸ்பெஷலாக யார் வாங்கி கொடுத்தா தெரியுமா? ஜெயலலிதா தான் வாங்கி கொடுத்தாங்க. என்னதான் நம்ம இது பண்ண முரண்கள் எனக்குமே இருக்குது, இருந்தாலும் அவங்க வாங்கி கொடுத்தாங்க. திராவிட கட்சிகள் பண்ணுச்சு. அது அந்த டைமில் அவங்களால அதை பண்ண முடியலன்னு வைங்களேன், நீங்கள் யாரை குறை சொல்லியிருப்பீங்க? ஒன்றிய அரசு குறை சொல்லியிருப்பீங்களா, ஜெயலலிதா குறை சொல்லியிருப்பீங்களா? முயற்சி எடுத்த ஜெயலலிதா குறை சொல்லியிருப்போமா, கொடுக்காத ஒன்றிய அரசு குறை சொல்லியிருப்போமா? கொடுக்காத ஒன்றிய அரசு தான் சொல்லியிருப்போம். அதே பாலிசி தான், அதே தான் இங்கேயுமே. முயற்சியே நீங்கள் பண்ணலன்னா தான் அவங்களுக்கு குறை சொல்ல முடியும்.